जय साई राम। जय गुरुदेव दत्ता। गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। अक्कलकोट श्री स्वामी समर्थ லீலாமிருதம் அத்தியாயம் 87. சையத் என்கின்ற முசல்மான். அது சக வருடம் 1776 கிபி 1854 அன்று புரட்டாசி மாதம் தேய்பிறை சஷ்டி வியாழக்கிழமை அன்றைய நாள் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் தேஸ்முக் வீட்டு தாழ்வாரத்தில் அமர்ந்திருந்தார். மதியம் 3 மணியளவில் மொகலாயிலிருந்து சையத் என்கின்ற முசல்மான் ஸ்ரீ சுவாமிகளை தரிசனம் செய்வதற்காக வந்தார். அச்சமயத்தில் வாமன் புவா கீர்த்தனைகள் பாடுவதற்காக வீணையை மீட்ட தயாராகி கொண்டிருந்தார். அப்போது ஸ்ரீ சுவாமிகளுக்கு அருகில் அவருடைய சேவகர்கள் சிலர் இருந்தனர். கதவு அருகில் இருந்த சேவகர்களிடம் சையத், அக்கல்கோட் சுவாமி எங்கிருக்கிறார் என்று கேட்டார். அதை தன் காதில் வாங்கி கொண்ட ஸ்ரீ சுவாமிகள், சுவாமி ஆண்குறி மேலதான் அமர்ந்திருக்கிறார். சுவாமி அக்கல்கோட்டில்தான் இருக்கிறார். உனக்கு தேவையானது இங்கு இருக்கிறது என்றார். இதை கேட்டவுடன் அவர் இருந்த இடத்திலேயே உறைந்து பேச்சற்று நின்றிருந்தார். அவர் சமாதி நிலைக்கு சென்று விட்டார். சில தினங்களுக்கு பிறகு அவர் தன் கண்களை திறந்துவிட்டு தன் மனதில் எழும்பும் அபரிமிதமான அன்பை கட்டுப்படுத்த முடியாமல் அவருடைய தொண்டை அடைத்து கொண்டு கண்ணீராக வெளிவந்தன. அவர் ஸ்ரீ சுவாமிகளிடம் பணிந்துவிட்டு, பர்வத்கிரிகரை பெர்சிய மொழியில் இரட்சகன், ஏழைகளின் பங்காளனே, நீங்கள்தான் கடவுள். இதில் எந்த தவறும் இல்லை. நான் உங்களுடைய தரிசனத்தை என் மனதில் கண்டேன். கடவுளே, இந்த லீலையை நான் எவ்வாறு வர்ணிப்பது? என்னுடைய மதம் எனக்கு தெரியும். நான் பலமுறை குரான் படித்திருக்கிறேன். அதில் கூறப்பட்டுள்ள 4 விதமான மஜிலிகளை பலமுறை செய்து பார்த்திருக்கிறேன். இருப்பினும் எனக்கு எந்த விதமான மாறுதல்களும் ஏற்படவில்லை. எனக்கும் வயதாகிவிட்டது. ஸ்ரீ சுவாமி மகாராஜை தரிசனம் செய்த பின்னர் என்னுடைய ஆழ்மனதில் சாஹிப்பின் தரிசனத்தை பெற்றவுடன் அவர் கடல் அலைகளின் ஓசையை கொடுத்தருளினார். என்னுடைய வாழ்க்கையின் லட்சியத்தை அடைந்துவிட்டேன். நான் உங்களுடைய சேவகன், எனக்கு கட்டளையிடுங்கள் என்று கூறிவிட்டு அவர் கொண்டு வந்திருந்த பதார்த்தங்களை ஸ்ரீ சுவாமிகளுக்கு படைத்தார். அங்கு சில நாட்களுக்கு திருப்திகரமாக தங்கி இருந்துவிட்டு ஹைதராபாத் சென்றடைந்தார். இந்த லீலையில் ஸ்ரீ சுவாமிகள் ஆண்குறி மேல் என்று குறிப்பிட்டது மூலாதாரத்தை. அக்கல்கோட்டில் இருப்பதாக கூறியது என்னவென்றால், அக்கல் என்றால் ஞானம் என்று பொருள்படும். ஸ்ரீ சுவாமி தன்னை ஞானம் என்று குறிப்பிடுகிறார். ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த். जय साई राम। जय गुरुदेव दत्ता। अनंत कोटि ब्रह्मांड नायक राजाधिराज योगी राज परब्रह्म श्री स्वामी समर्थ महाराज की जय।